ஏசுக்கு ரத்தம் செய்யும், ஏசுக்கு ரத்தம் செய்யும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஜூலை மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த மாதம் அற்புதம் அடையாளங்களை செய்து நம்மளை சாட்சியை நிறுத்துவார். ஸ்தோத்திரம். ஏசியா 16:5 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, துரிதமாய், சீக்கிரமாய், அதி சீக்கிரமாய், ஹல்லேலூயா, துரிதமாய் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். இத்தனை நாளாக நம்ம ஏங்கி தவித்து கொண்டிருந்த காரியங்கள் எப்படி செய்ய போகிறாராம்? கிருபையினால், ஹல்லேலூயா, கிருபையினால் சிங்காசனம், ஹல்லேலூயா, ஸ்தாபிக்கப்படும். நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அந்த கொடுத்த கிருபை வீணாய் போகாது. அந்த கிருபை நமக்கு கொடுத்த கிருபை நம் தலைமையில வைத்து, ஹல்லேலூயா, நம்மளுடைய ஜெபங்கள், நம்மளுடைய ஏக்கங்கள், நம்மளுடைய தவிப்புகள், நம்மளுடைய பாரங்கள், ஹல்லேலூயா, இத்தனை காலம் நான் அப்படியா ஏங்கி இருக்கிறேன், வரலையே, ஒரு காரியம் நடக்கலையே, ஒரு காரியம் நடக்காமல் அப்படியே நின்று போயிருக்கே, நிலைவையிலே நின்று போயிருக்கே, அப்படியா கேஸில் அப்படியா நின்று போயிருக்கு, நிலவையாக இருக்கு ஆண்டவரே, அப்படியா புலம்புறோம்ல ஆண்டவரே, எவ்வளோ நாள் ஆண்டவரே இந்த பணம் தடையாக இருக்க வராதபடி இந்த மாதம் துரிதமாய் ஆண்டவர் உன் காரியத்தை துரிதமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதின் கூடாரம் எப்படி இடிந்து போய் அப்படியா மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் அவனை விட்டு கடந்து போனது. ஆனால் அவன் ஜெபிக்கும் போது அவன் உபவாசித்து ஜெபித்தான், கண்ணீரோடு ஜெபித்தான். நீ எவ்வளோ உபவாசம் போட்டிருப்ப, எவ்வளோ கண்ணீரோடு இருந்திருப்ப, எவ்வளோ புலம்பி இருப்ப. ஹல்லேலூயா, அந்த புலம்பலுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு துரிதமாய் இறங்கி செய்ய போகிறார். சாஷ்டாங்கமாக அவர் இறங்குறார், நமக்காக இறங்கி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிபதியாய், ஹல்லேலூயா, நியாயாதிபதியாய் இறங்கி நமக்காக, ஹல்லேலூயா, அந்த காரியத்தை செய்ய போகிறார். நீ நினைக்கலாம், ஆண்டவரே என் காரியத்தை யாரப்பா செய்ய போகிறாங்க, என் காரியத்தை யாரப்பா மேற்கொள்ள போகிறாங்க? உன்னுடைய காரியத்தை என் தேவன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், துரிதமாய் இறங்கி இந்த மாதம் நான் உனக்கு ஜெயமாய் செய்வேன், ஜெயமாய் நடத்துவேன், அதிசயத்தை செய்வேன், அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசு சுவாமி, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் நீர் வாக்கு கொடுத்தீங்களப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எவ்வளோ பெரிய ஏக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு நீ துரிதமாய் ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்ய பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். புது வேலையில் இருக்கிற அந்த வேலையே இல்லை ஆண்டவரே, அப்படியா ஆண்டவரே. அப்போ மன பாரத்தோடு இருக்கலாம். இந்த கடன் பிரச்சனை அப்பா எனக்கு எப்பொழுது தீரும் ஆண்டவரே. அப்பா, அதற்காக நீ துரிதமாக இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்பா ஆண்டவரே. கிருபை உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்யறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, ஆமாப்பா, என் குடும்பம் ரட்சிக்குள்ள இல்லையே, என் குடும்பம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பாதாளத்துக்கு போகிற சூழ்நிலை இருக்கப்பா. அப்படியா நீ நினைக்கலாம் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ரட்சிக்க துரிதமாக இறங்குறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஆண்டவர் குழந்தை இல்லையே சொல்லி தவிக்கலாம் சுவாமி. இந்த மாதம் துரிதமா இறங்கி அதுக்குண்டான ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரை. அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இந்த மாதம் பிள்ளைகளை நீ துரிதமாய் வந்து எல்லா தேவையா சந்தித்து சாட்சியாய் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் ஏசப்பா உங்களுக்கு துரிதமாக இறங்கி எல்லா காரியத்தையும் செய்து முடித்து உங்களை சாட்சியை வைக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம்.